எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுக்கு செல்வதற்கு முன்பாக 2026 அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான, அதே நேரம் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க யாவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திப்பதோடு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் 2026 ஜனவரி 1ஆம் திகதி என்பது அரச ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக அமைய இருக்கிறது. இது பல அம்சங்களை கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக 2026 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற சம்பள அதிகரிப்பானது 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஒரு சிறப்பான அம்சமாகும். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இந்த அதிகரிப்பானது உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் வழங்கப்பட்டிருந்தது, உங்களுக்கு நினைவிருக்கும். ஆனால் 2026 இந்த பட்ஜெட்டில் அவர்கள் ஜனவரி மாதத்தின் முதல் திகதியிலிருந்தே உங்களுக்கு வழங்க இருப்பது சிறப்பான ஒரு அம்சமாகும். அத்தோடு உங்களுக்கு கடமைகளை முதல் நாளிலேயே, வருடத்தின் முதல் நாளிலேயே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது. அதாவது நாளை வியாழக்கிழமை அனைத்து அரச ஊழியர்களும் கடமைக்கு சமூகம் அளிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதோடு உங்களுக்குரிய கடமைகளை நீங்கள் பொறுப்பேற்பதோடு சத்திய பிரமாணம் செய்கின்ற நிகழ்வுகளும் நாளை அரச நிறுவனங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இடமாற்றங்களை பொறுத்தவரையில் அரச ஊழியர்களில் சில இடமாற்றங்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவை ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிற்போடப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் சில அரச ஊழியர்களுக்கு சிலருக்கு மகிழ்ச்சிகரமாக அமைய இருக்கிறது, சிலருக்கு அது சற்று சோகமான ஒரு செய்தியாகவே இருக்கிறது. மேலும் இடர்கடன், அரசு ஊழியர்களுடைய இடர்கடனானது 4 லட்சம் ரூபாய், அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். அத்தோடு உங்களுக்கான ஒரு முற்பணம் 4000 வழங்கப்பட இருக்கின்ற விடயம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தோம். அதற்குரிய விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்திருப்பீர்கள். அத்தோடு அரச ஊழியர்களுக்குரிய சொத்து கடன் சலுகைகளும் 2026 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூடுதலான தொகையை நீங்கள் குறைந்த வட்டியில் பெறக்கூடிய வசதிகளும் 2026 உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த வகையில் 2026 என்பது அரச ஊழியர்களுக்கு மிகவும் முக்கிய வாய்ந்த ஒரு ஆண்டாக, வருடமாக அமைய இருக்கிறது. 2025 எங்களுக்கு பல இழப்புகளை தந்த ஆண்டாக அமைந்தது. 2026 அனைவருக்கும் ஒரு சுபீட்சமான, அதே நேரத்தில் ஒரு நல்லதொரு ஆண்டாக அமைய மீண்டும் அனைவரையும் வாழ்த்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றோம். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.